வணக்கம் நேயர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேங்க. வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டம். இந்த இடத்த தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த வள்ளுவர் கோட்டம் பார்த்திங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த நமது திருவள்ளுவர். இவர் ஒரு அறிவாளி, தத்துவ ஞானி, கவிஞர்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். தெய்வ புலவர் அப்படின்ற ஒரு பெயர் பெற்றவர். அவர் எழுதிய அந்த திருக்குறள் உலக பொதுமுறையாகவும் அறிவிக்கப்பட்டது. அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மகான் திருவள்ளுவர். அவருடைய அந்த வள்ளுவர் கோட்டம் அங்கே தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோங்க. இந்த வள்ளுவர் கோட்டம் எந்த காலகட்டத்தில் கட்டப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா 1975 முதல் 1976 அந்த காலப்பகுதியில் தான் இந்த வள்ளுவர் கோட்டத்தை கட்டியிருக்காங்க. அப்பொழுது முதலமைச்சராக இருந்த திரு மு கருணாநிதி அவர்கள் தான் இந்த வள்ளுவர் கோட்டத்தை கட்டி முடித்தார்னு சொல்கிறாங்க. அந்த புகழ் அவருக்கு தான் சேரும். இந்த வள்ளுவர் கோட்டத்தில் மிக முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1330 திருக்குறள் அவர் எழுதிய அனைத்து திருக்குறளும் இந்த இடத்துல பதிக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம உள்ளே போயிட்டு பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ஒரு அழகான தேர் வடிவத்தில் கோவில் போன்ற ஒரு மணி மண்டபமும் இருக்குது. அதை தான் நம்ம பார்க்கலாம் வாங்க. இங்கேருந்து பார்க்கும்பொழுது ஒரு அழகான தோரண வாயில் தெரியுது. அந்த தோரண வாயிலுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு அழகிய சிங்கமுகம் கொண்ட ஒரு தோரண வாயில் மாதிரி அமைச்சிருக்காங்க. நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குன்றதை அப்படியே பார்க்கலாம். கலாச்சார வாழ்வியலில் பார்த்திங்கன்னா புனிதமான இந்த திருவள்ளுவர் பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா வருடம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பார்வையாளர்களையும் கவரக்கூடிய ஒரு இடம் இந்த வள்ளுவர் கோட்டம். அதற்கு காரணம் அவர் எழுதிய அந்த 2 அடிகளால் ஆன அந்த திருக்குறள். 2 அடியில் மொத்த உண்மையையும் சூப்பராக சொல்லிட்டுருவார். அதுதான் நம்ம திருவள்ளுவர். இவர் தமிழுக்கு சேர்த்த அந்த பெருமையை தான் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. ஏன்னா உண்மையை உரைக்க சொன்னவர் வள்ளுவர். இந்த வள்ளுவர் கோட்டத்தின் கட்டிடக்கலை பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு சிறப்பம்சம் வாய்ந்ததாக தான் சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா 3 அடுக்கு நிலையில் இதை அமைச்சிருக்காங்க. கீழ்ப்புறமாக இருக்கக்கூடிய இடம் 4000 பார்வையாளர்களை கொண்ட ஒரு ஆடிட்டோரியம் அமைச்சிருக்காங்க. இடையில் 1330 திருக்குறள் பொறிக்கப்பட்ட அந்த ஒரு இடம் இருக்குது. மேலே மாடி மாதிரி போது பாருங்கள். அந்த டெரஸ்க்கு மேலே போய் பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டத்தின் அந்த தேர் போல் காட்சி அளிக்கக்கூடிய அந்த கோவில் வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த மேல்புறத்தை நம்ம போயிட்டு பார்க்கலாம். அந்த டெரஸ் மேலே போனீங்கன்னா அவருடைய சிலை வைக்கப்பட்ட இடமும் இருக்குது. வண்ண வண்ண ஓவியங்கள்லாம் கூட மேலே தீட்டியிருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கலான்னு நினைக்கிறேன். இந்த அழகான வள்ளுவர் கோட்டத்தில் முதல்ல நம்ம திருக்குறள் பதிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு முதல்ல போய் நம்ம பார்வையிடலாம். முப்பத்தி 33 அதிகாரங்களை கொண்ட அந்த பாடல் இருக்கக்கூடிய இடம் இதுதான் குறள் மணி மாடம் அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. பாருங்கள், முதல் திருக்குறள் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நமது அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்ற குறள் எல்லாருக்குமே நம்ம படிச்சிருப்போம். அந்த குறள்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 1330 குறள்களும் இந்த மண்டபத்தில் இந்த மாடத்தில் அமைச்சிருக்காங்க. வள்ளுவர் கோட்டம் கட்டி முடித்து கிட்டத்தட்ட 45 ஆண்டு காலம் ஆகியும் அதனுடைய அழகு இப்போ தான் கட்டின மாதிரி ஒரு குறையாத கலை அழகு எப்பொழுதும் காணப்படக்கூடிய இடம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் இந்த வள்ளுவர் கோட்டம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இடங்களில் ஒன்று. நின்று நிதானித்து இந்த குறளுடைய அழகோடு சேர்ந்து இந்த சிற்பங்களை எல்லாம் நாள்தோறும் நின்று பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு இடமாக தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. உலக பொதுமுறை என்று போற்றக்கூடிய இந்த திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர் பெருமானுக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்ற தமிழ் சான்றோர்களின் நீண்டகால கனவை நனவாக்கும் வகையில் 5 ஏக்கரில் இந்த திருவள்ளுவர் கோட்டம் அமைக்கப்பட்டது. பாருங்கள், அவர் எழுதிய எத்தனையோ திருக்குறள் இருந்தாலும் முக்கியமான ஒரு திருக்குறளை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுதான் புலால் மறுத்தல். அதாவது அசைவ உணவை 2000 வருடங்களுக்கு முன்பே வள்ளுவர் வேண்டாம் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பார். ஏன்னா புலால் உணவு என்பது மனித உணவு அல்ல என்பதை மறுபடியும் நான் என்னுடைய வீடியோக்களில் சொல்லியிருப்பேன்.
அதை போல தான் வள்ளுவர் பெருந்தகையும் அதை தான் சொல்லியிருக்காரு. இதை உலகம் என்று ஏற்றுக்கொள்ளுமோ அன்றைக்கி தான் அந்த சிறப்புகள்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிய வரும். இப்போ பாருங்கள், வள்ளுவர் கோட்டத்துக்கு வெளியிலிருந்து பார்க்கும்பொழுது நிறைய அழகான கலை சிற்பங்கள் நிறைந்து காணப்படக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது. இந்த மாடத்தில் நம்ம இந்த திருக்குறள் அனைத்தையும் பார்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தேர் போல காட்சி அளிக்கக்கூடிய வள்ளுவர் பெருமான் அவருடைய சிலை இருக்கக்கூடிய இடத்துக்கு போய்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த அழகிய தோரண வாயிலில் காணப்படக்கூடிய இந்த அறம் பொருள் இன்பம் என்று திருக்குறளின் அனைத்து அந்த 1330 பாக்களும் திறந்த ஒரு புத்தக வடிவில் தான் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து சலவை கற்களால் வந்து செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து திருவள்ளுவரை போற்றும் திருவள்ளுவர் மாலை பாக்கள் அதுவும் வந்து பொறிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று ஒன்றா அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. வள்ளுவர் கோட்டத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் 10 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும் திருக்குறள் ஆய்வரங்கம் நடைபெறுதுன்னு சொல்கிறாங்க. விருப்பம் உள்ளவர்கள் வந்து கலந்து கொள்ளலாம். இந்த வள்ளுவர் கோட்டத்தில் விடுமுறை என்பதே கிடையாதுங்க. வருடத்தில் எல்லா நாட்களும் இது வந்து திறந்து தான் இருக்கும். அனுமதி கட்டணம் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு 10 ரூபாயும் சிறியவர்களுக்கு 5 ரூபாயும் வாங்குகிறாங்க. இங்குள்ள அரங்கில் அடிக்கடி கைவினைப் பொருட்கள் கண்காட்சி ஏதாவது நடந்து கொண்டே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் அந்த நாட்களில் இலவசமாகவே வந்து இந்த இடத்த வந்து பார்வையிடலாம்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு ஆடிட்டோரியம் ஒன்று இருக்குது. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது கீழ்த்தளத்தில் இருக்குது. அதையும் நம்ம போய்ட்டு அடுத்தது பார்க்கலாம். உலகின் முதல் நூல் என்று அழைக்கப்படும் திருக்குறள் மக்களின் வாழ்க்கை வரலாறு, நன்மை தீமை என அனைத்து உன்னத படைப்புகளையும் தன்னுடைய நூலில் வந்து உள்ளடக்கியதுன்னு சொல்லலாம். இதுவரை எண்ணற்ற நூல்கள் படைக்கப்பட்டு இருந்தாலும் திருக்குறளைப் போல ஒரு நூல் இதுவரை வெளியே வரவில்லை என்பதே உண்மையான செய்தி என்று நிறைய வல்லுநர்கள் வந்து தெரிவிப்பார்கள். ஆனால் இவர் வாழ்ந்த காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டில் இருந்து கிபி 8ஆம் நூற்றாண்டு வரையிலான இடைப்பட்ட காலம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கும் தகுந்த ஆதாரங்கள் சரியாக கிடைக்கப்படவில்லை. திருவள்ளுவருக்கு வேறு பெயர்களும் இருந்திருக்கிறது. அதாவது தெய்வப்புலவர், பொய்யில் புலவர், போதர், திருநாவலர், பொய்யா மொழி புலவர், நாயனார், தேவர் என பல பெயர்கள் வந்து மக்களால் வந்து அழைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இதுவரை உலகத்தார் அனைவரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே நூல் அது திருக்குறள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இத்தகைய திருக்குறளை அவர் எழுதி உலகையே தமிழ் இனத்தை திரும்பி பார்க்க வைத்தவரும் நமது திருவள்ளுவர். இரண்டே அடிகளில் உலகத்தில் உள்ள அனைத்து தத்துவங்களையும் கூறியதால் இது ஈரடி நூல் என்று அழைக்கப்படுகிறது. மனிதர்களிடையே தோன்றக்கூடிய அனைத்து நாகரிக பண்பாடுகளையும் அறம், பொருள், இன்பம், அதாவது காமம் என்னும் 3 பிரிவுக்குள் மொத்த வாழ்க்கை வரலாறுகளையும் பிரித்து கொண்டதால் இது முப்பால் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த திருக்குறளை சிறப்பிக்கும் விதமாக முப்பால், ஈரடி நூல், உத்தரவேதம், தெய்வ நூல், பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை போன்ற பல பெயர்களை சொல்லி சிறப்பித்து கூறப்படுகிறது. நூற்றி 33 அதிகாரங்களை கொண்ட அந்த 1330 திருக்குறளையும் நம்ம இந்த மாடத்தில் பார்த்து முடிச்சுட்டோங்க. இப்போ மாடிக்கு மேலே போனோம்னா
அழகான அந்த தேர் வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த திருவள்ளுவர் சிலை வைக்கப்பட்ட இடம் உள்ளது. பாருங்கள், அழகாக தெரியுது. தேர் போல காட்சியளிக்கக்கூடிய இந்த இடத்திற்கு மேலே இப்போ நம்ம போயிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் கீழ்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஆடிட்டோரியத்தை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த தேர் பக்கத்துலேயே போய்ட்டு நம்ம ரசிக்கலாங்க. இப்போ மாடிக்கு மேலே வரும்பொழுது பொங்கல் திருநாள் அன்று வரையப்பட்ட அழகிய வண்ண ஓவியங்கள்லாம் அந்த இடத்துல வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்குது. அதை போய்ட்டு நம்ம கிட்ட பார்க்கலாம். இந்த இடத்துல இருந்து அழகாக அந்த வள்ளுவர் கோட்டத்துடைய அழகான வியூஸ் சூப்பராகவே தெரியுதுன்னு சொல்லலாம். பாருங்கள், கரும்பு, பொங்கல் பானை இதெல்லாம் வந்து அழகாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. இதை வந்து இன்னும் இந்த வெயிலில் வந்து அப்படியே பாதுகாக்கப்பட்டு அழகாக இந்த இடம் சூப்பராகவே இருக்குது. தமிழர் திருநாள் 2023 அப்படின்னு எழுதியிருக்கு. இதை வந்து இன்னும் மேலேருந்து பார்க்கும்பொழுது அழகாகவே தெரியும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் வந்து திருவள்ளுவருடைய சிலையும் வரையப்பட்டிருக்கிறது. அதையும் அப்படியே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கடைசியாக திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய்ட்டு அவரை வணங்கிடலாம். கோவில் தேர் போல காட்சியளிக்கக்கூடிய இந்த இடத்தில் திருவள்ளுவர் சிலை உள்ளே வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் வந்து கிட்ட போய்ட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு வசதிகள் எதுவும் இல்லை. பக்கத்தில் வந்து ஒரு கதவு மாதிரி போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. அதனால் நம்மளால் உள்ளே போய்ட்டு சரியாக வீடியோ கவர் பண்ண முடியலைங்க. மக்கள் எல்லோரும் அந்த கோரிக்கையை தான் வைக்கிறாங்க. உள்ளே போய்ட்டு திருவள்ளுவரை வந்து வணங்கணும். அந்த அளவுக்கு வந்து ஏற்பாடு செஞ்சுருந்தால் நல்லாயிருக்கும். எத்தனை வடிவ சிற்பங்கள் இருக்குது பாருங்கள். இந்த தேர் திருவாரூர் தேரை போல ஒத்திருப்பதாக நிறைய மக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. ஆனால் இந்த தேர் வந்து எத்தனை கலை சிற்பங்களால் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம கிட்ட போய்ட்டு இந்த தேருக்கு பக்கத்துலேயே போய்ட்டு பார்க்கலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்ற உலகின் ஒட்டுமொத்த நன்மை தீமை வாழ்க்கை வரலாறுகளையும் ஒரே வரியில் எழுதியவர் தான் திருவள்ளுவர். சென்னை மயிலாப்பூரில் தான் இவர் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. ஆனால் இதற்கும் சரியான ஆதாரம் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இவருடைய மனைவி பெயர் வாசுகி அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் இவருடைய பெற்றோர் பெயர் யாருக்கும் சரியாக தெரியவில்லை. ஏன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த திருவள்ளுவரை பற்றிய நமக்கு சில தகவல்கள் கிடைக்காத பொழுது அவருடைய பெற்றோர் பெயர் ஆதிபகவன் அப்படின்னே வச்சுக்கலாம். இந்த மேல் தளத்தை வந்து வேயா மாடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இங்கே இருக்கக்கூடிய திருவள்ளுவருடைய அந்த சிலையில் 3 விரல்களை உயர்த்திய நிலையில் அழகிய பீடத்தில் வந்து அவர் காட்சி கொடுத்தாரு. ஆனால் சரியாக வந்து நம்ம உள்ளே போய்ட்டு கிட்ட இந்த வீடியோ எடுக்க முடியல அப்படின்னு தான் சொல்லலாம். இப்பொழுது நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆசியாவில் உள்ள மிகப்பெரிய அரங்கங்களில் ஒன்றான இந்த ஆடிட்டோரியத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதற்கு என்ன ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, தூண்களே இல்லாமல் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஆடிட்டோரியத்தில் 4000 பேர் வரை அமர்ந்து நிகழ்ச்சிகளை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக திருவாரூர் தேரையே இழுத்து வந்தது போல் செதுக்கி வைத்துள்ள அந்த சிற்பம் இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம கடைசியாக போய்ட்டு பார்க்க போகிறோம்.
இந்த வள்ளுவர் கோட்டத்திலேயே மணிமுடியாய் திகழ்கின்ற இந்த சிற்பத்தேர்கிட்ட தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். 7 அடி உயரமுள்ள 2 பளிங்குக்கல் யானைகள் தேரை இழுப்பது போல அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கத்திற்கு 4 சக்கரம் என 2 பக்கமும் 8 பிரம்மாண்ட சக்கரங்கள் உள்ளது. இந்த தேருடைய கருங்கல் சக்கரத்தின் குறுக்களவு 11.5 அடி உயரமும் பருமன் 2.5 அடி என்றால் சக்கரத்தின் பிரம்மாண்டத்தை நம்மளால் உணர முடியும். தேரின் அடித்தள அடுக்குகளில் நுண்ணிய வேலைப்பாடு சிற்பங்கள் இருக்கின்றன. இந்த சிற்பங்கள் அனைத்தும் பல குறள்பாக்களை விளக்குகின்றன. இந்த கோட்டத்தை 2500 சிற்ப கலைஞர்கள் ஒருங்கிணைந்து உருவாக்கியதாக தகவல் இருக்குது. தேருக்கு திருவண்ணாமலையிலிருந்து யானைக்கு பட்டுமலை குப்பத்திலிருந்தும் தேடி கற்கள் கொண்டு செய்தார்கள் அப்படின்றது தான் குறிப்பிடத்தக்க ஒன்று. 39 மீட்டர் உயரம் உள்ள இந்த தேர் பார்த்திங்கன்னா திருக்கோவிலூரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கல் செயல்திறன் உள்ள ஒரு கோவிலை போல காட்சி தருதுன்னு சொல்கிறாங்க. இதை கட்டி அமைத்த அந்த கலை நிபுணர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய கட்டிடக்கலை நிபுணரான வி கணபதி ஸ்தபதி தான் இந்த தேரை வடிவமைச்சிருக்காரு. கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்ட கட்டிடக்கலைஞர் தான் இந்த வி கணபதி ஸ்தபதியும் அவரது சீடர்களும். வள்ளுவன் தன்னை உலகிற்கு தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று அனைவராலும் போற்றப்படும் அளவிற்கு தமிழுக்கு புகழை சேர்த்த இவரது மிகச்சிறந்த படைப்பு இந்த திருக்குறள் என்னும் நூல். திருக்குறளை படிக்காத தமிழன் இல்லை என்று கூட கூறலாம். அந்த அளவிற்கு தமிழ் நெண்ணெறி நூலாக உள்ளது. திருக்குறளின் உன்னதத்தினை உணர்ந்த இதனை ஜியு போப் என்பவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருக்குறள் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அறத்துப்பால், பொருட்பால் மற்றும் காமத்துப்பால் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதில் அறத்துப்பால் 38 அத்தியாயங்களும், பொருட்பால் 70 அத்தியாயங்களும், காமத்துப்பால் 25 அத்தியாயங்களையும் கொண்டுள்ளது. அறத்துப்பாலில் 38 அதிகாரங்கள் தொகுக்கப்பட்டுள்ளது. அதில் அறம் சார்ந்த வாழ்வியல் கருத்துக்கள் அடங்கியிருக்கும். இல்லறம் போன்ற பல கருத்துக்களை கூறி அறத்தின்படி எவ்வாறு வாழ்க்கையினை முறைப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்று விரிவாக அதில் பார்க்கலாம். பொருட்பால் இது 2வது பாலான பொருட்பாலில் 70 அதிகாரங்கள் இடம்பெற்றுள்ளன. உட்பிரிவுகள் மூலம் அரசியல், ஊழியல் மற்றும் துறவரவியல் போன்ற கருத்துக்களை இதில் இடம்பெறும். காமத்துப்பால் இது 3ஆம் பாலான காமத்துப்பாலில் களவியல் மற்றும் கற்பியல் என்ற உட்பிரிவுகள் மூலம் காதல், இன்பம் மற்றும் இல்லறம் குறித்த கருத்துக்களை அவர் தெரிவித்துள்ளார். இந்த 3 வகைப்பாட்டின் மூலம் வாழ்வியல் கருத்துக்களை கூறி வாழ்வின் உன்னதத்தை கூறி மக்களை நெறிப்படுத்திய புலவர் திருவள்ளுவர் உலகத்திற்கு அழியா பொக்கிஷமான திருக்குறளை தந்து சென்றுள்ளது தமிழனுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமைன்னு சொல்லலாம். தமிழ் புலவரான திருவள்ளுவர் ஔவையாருடைய உதவியுடன் மதுரையில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் திருக்குறளினை அரங்கேற்றினார் என்று சொல்லப்படுகிறது. இவருடைய இறப்பு குறித்து இன்று வரை எந்தவித அதிகாரப்பூர்வ குறிப்புகளும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த வள்ளுவர் கோட்டத்தில் காணப்படும் இந்த இடம் நிறைய படங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வள்ளுவர் கோட்டம் மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் கடைக்கோடியான கன்னியாகுமரியில் முக்கடல் சங்கமிக்கும் இடத்தில் இவரது திருவுருவ சிலை நிறுவப்பட்டுள்ளது. அவரது 133 அதிகாரங்களின் நினைவாக அந்த சிலையானது 133 அடிகள் உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் இருக்கும் திருவள்ளுவர் சிலைக்கான வீடியோவை நம்ம ஃப்யூச்சரில் வழங்கலான்ட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, மயிலாப்பூரில் திருவள்ளுவருக்கு ஒரு கோவிலும் அமைச்சிருக்காங்க. ஆக மொத்தத்தில் தமிழகத்தில் திருவள்ளுவருக்கு என்று தனி ஒரு இடத்தை ஏற்படுத்தக்கூடிய நிறைய சிலைகள்லாம் நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. உலகத்தின் பல இடங்களிலும் திருவள்ளுவருக்கென்று தனி பெரும்பான்மையான ஒரு சிறப்பு வாய்க்கப்பட்டு வருகிறதுன்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் வரும். நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள், இந்த வள்ளுவர் கோட்டம் இருக்கக்கூடிய அழகான இடத்துல நிறைய மரங்கள் அடர்ந்து காணப்படுது. நீங்களும் கண்டிப்பாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு கண்டிப்பாக ஒரு முறை விசிட் பண்ணிவிட்டு போங்க. அப்படியே கமெண்ட்லேயும் உங்களுக்கு பிடித்த திருக்குறளையும் அப்படியே போடுங்க. நன்றி, வணக்கம்.